சனி பகவானுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் யார் தீமை செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய கணக்கெல்லாம் முடிப்பார் மீனத்தில். யார் யார் நன்மை செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய கணக்கெல்லாம் எடுப்பார் மேஷத்துக்கு போய். குரு கடகத்தில் உச்சம். குரு கடகத்தில் உச்சம் ஆகும் பொழுது தங்கத்துக்கு டிமாண்ட் ஏற்படும் வேர்ல்டு ஃபுல்லாக. அப்போ விலை பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடும். சனி எந்த இடத்துலலாம் போயிருக்காரோ அங்கெல்லாம் டிமாண்ட் வருங்க. இன்னைக்கு ஜோதிடர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பொய்யானதுக்கு என்ன காரணம்? சனி உட்கார்ந்துருந்தது குரு வீட்டில். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் புஷ்ப பிரசன்ன ஜோதிடர் பிகி நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். பிரதமர் மோடி நேற்று ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. பெரும்பாலும் இருசக்கர வாகனங்களில் காரில் போகிறத தவிர்த்துட்டு வீட்டிலே இருந்து ஒர்க் பண்ணுங்க. குறிப்பாக அந்த லாக்டவுன் கொரோனா காலகட்டங்களில் எப்படி வீட்டிலே இருந்து வேலை பார்த்தீங்களோ அதே மாதிரி ஒரு நெருக்கடியான சூழல் இருக்குது, சமாளிக்கக்கூடிய வகையில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் தயவு செஞ்சு ஒரு வருஷத்துக்கு யாருமே தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு பெண்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. பிரதமர் மோடி சாதாரணமாக ஒரு விஷயத்த சொல்ல மாட்டார். அப்படி அவர் சொல்கிறாருன்னா இந்தியாவை மீறி, பிரதமர் மோடியை மீறி சில விஷயங்கள் இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கோ, கையை மீறி சில விஷயங்கள் நடக்குதும்பாங்களா, அப்படி பொருளாதார ரீதியாக எக்கனாமிக்கலாக சில விஷயங்கள் நடக்க போகுதோ அது ஒரு அறிகுறியாக தான் பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்படின்னா தமிழ்நாட்டுக்கோ அல்லது இந்தியாவுக்கோ கிரக நிலைகள் சரியில்லையா? ஜாதகப்படி கிரக நிலைகள் தமிழ்நாட்டுக்கு இப்போ எப்படி இருக்குது? அதாவது இப்போ அஸ்ட்ராலஜி விதிப்படி சனி பகவான் இருக்கக்கூடிய இடமானது பார்த்திங்கன்னா மீனத்தில், குரு பகவான் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா மிதுனத்தில். அவர் மிதுனத்தில் இருந்து ஜூன் மாதம் கடகத்துக்கு வந்துடுவார். சனி பகவான் அங்கே தான் இருப்பார். இன்னும் ரெண்டரை ஆண்டுகளுக்கு அங்கே தான் இருப்பார். அந்த 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீண்டும் மேஷத்துக்குள்ளே போவார். இந்த 2 இடமுமே சரி கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? மீனம் என்பது நடக்கும். மீனம் என்பது முடிவு, மேஷம் என்பது துவக்கம். சனி பகவானுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் யார் தீமை செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய கணக்கெல்லாம் முடிப்பார் மீனத்தில். யார் யார் நன்மை செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய கணக்கெல்லாம் எடுப்பார் மேஷத்துக்கு போய். கணக்கை முடிக்கிறது மீனம், கணக்கை துவங்குறது மேஷம். அப்போது எந்த ஒரு விஷயமும் முடியும் போதும் நல்லா இருக்காது, துவங்கும் போதும் நல்லா இருக்காது. இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் ரசனையாக இருக்கும். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலே ஆரம்பிக்கிறீங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா எந்த பொருளை எங்கே வைக்கணும்னு கூட தெரியாது. அதை நீங்கள் புரிஞ்சு வச்சு அதை பழங்குறதுக்கே 6 மாதம் ஆகிடும். அதே மாதிரி ஒரு கடையை காலி பண்ணுறீங்கன்னா அந்த கடை எப்படி இருக்கும்? அலங்கோலமாக கிடக்கும். அது மாதிரியான ஒரு நிகழ்வுகளை குறிக்கக்கூடியதான் சனி பகவானுடைய தன்மை. குரு கடகத்தில் உச்சம். குரு கடகத்தில் உச்சம் ஆகும் பொழுது தங்கத்துக்கு டிமாண்ட் ஏற்படும் வேர்ல்டு ஃபுல்லாக. அப்போ விலை பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு பிம்பம் ஏற்படும்னு கேட்டிங்கன்னா, தங்கமே இனி கிடைக்காதா, ஒரு காலத்தில் லேண்டே கிடைக்காதான்னு சொல்லி எல்லாரும் ஒரு 5 ஸ்கொயர் ஃபீட்டாவது இருக்கணும்னு சொல்லி போட்டி போட்டு வாங்கினாங்க இல்லையா? அது மாதிரி தங்கம் 1 கிராமாவது இருக்கணும்னு சொல்லி போட்டி போட்டு எதையாவது இருக்கக்கூடியதெல்லாம் விற்றாவது வாங்கிடுவாங்க. அதே தங்கம் சில காலகட்டங்களுக்கு பிறகு வீழ்ச்சியும் அடையும். இவங்க போடக்கூடிய ஃபண்டு பணங்கள் எல்லாமே ஒரே இடத்துல போய் முடங்கிருச்சுனாலோ, இந்த ராகு மகரத்திற்கு வரும்போது ஏற்படக்கூடிய நோயினுடைய பிரச்சனைகளாலோ, அதாவது ராகு மகரத்துக்கு வரும் பொழுது கேது கடகத்துக்கு போகும்போது ஒரு இனம் புரியாத ஒரு நோய் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. தங்கம் விலையை ஏற்றத்தால் பணங்கள் எல்லாம் தங்கத்தில் போய் முடங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. சனி பகவான் அங்கே இருக்கிறதுனால பொருளாதார சூழ்நிலைகள் 2029 வரைக்குமே நசிக்கிறவர். அப்போ சாதாரண விஷயங்களுக்காக மக்கள் இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடக்கூடாது. சாப்பிட்றது தங்கத்தையாக சாப்பிட முடியும், சோறை தான் சாப்பிட முடியும். அப்போ சோத்துக்கு கையில் காசு வச்சுக்கிங்கன்னு சிம்பாலிக்காக சொல்கிறார். அப்போ பொருளாதார வீழ்ச்சியான இந்த காலகட்டத்தை மக்கள் சந்திச்சிடக்கூடாது. கால சூழ்நிலைகள் சரியில்லை, போர் மூளக்கூடிய அபாயம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் புரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்கிறாரு. ஒருவேளை போர் மூளலாம், அல்லது நமக்கு வர வேண்டிய சில விஷயங்கள் சேராததுனால அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது பொருள் உபகரணம் கண்டுபிடிக்கலாம், அதை விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். கேஸ் சிலிண்டர்லாம் வராமல் போகலாம் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க,
வீட்டில் இருந்து வேலை அந்த எரிபொருள் தான் வந்து செவ்வாய். வாயு. ஆமாம், இல்லை அக்னி. ஓகே. சூரியன் வந்து ஜுவாலை, செவ்வாய் வந்து அக்னி கங்கு. அப்போ அந்த தீ பிழம்பு தான் வந்து அதுக்கு டிமாண்ட் வருது. சனி அங்கே போய் அதை ஆஃப் பண்ணுறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ சனி ஆஃப் பண்ணும் பொழுது அந்தந்த பொருள் சனி எந்த இடத்துலலாம் போய் இருக்காரோ அங்கெல்லாம் டிமாண்ட் வருங்க. இன்றைக்கி ஜோதிடர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பொய்யானதுக்கு என்ன காரணம்? சனி உட்கார்ந்துருந்தது குரு வீட்டில், மீனத்தில். ஜோதிடர் வாக்க பொய்யாக்கிட்டார் நிறைய பேர் வாக்க. டிஎம்கே வரேன்னு சொன்னவங்க டிஎம்கே வரல, ஏடிஎம்கே வரேன்னு சொன்னவங்க ஏடிஎம்கே வரல. சம்மந்தம் இல்லாமல் விஜய் வந்து நின்றுட்டார். ஜோதிடர்கள்லாம் பொய்யாக்கி போயிடுச்சு, நான் உட்பட. கால சூழ்நிலை உண்மையை சொல்கிறேன். அதனால் யாருமே மமதையில் ஆடக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் ரொம்ப ஆடினவங்களை அடக்கிறது தான் அந்த சனி பகவானுடைய வேலை. இப்போ அதனால தான் பொருளாதாரத்தை பார்த்து நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு மறைமுகமான ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இது வந்து இந்த பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு கொடுத்த அந்த எச்சரிக்கை, தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்போ நேரங்காலம் சரியில்லை, எக்கனாமிக்கலாக ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு வரப்போகுது அப்படி இந்த கால சூழல் இருக்குல்ல, எந்த மாதம் வரைக்கும், எத்தனை நாட்களுக்கு இப்படி ஒரு சூழல் நீடிக்கும்? எப்போ இதுலேருந்து மக்கள் விடுபட்டு வெளியில் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புவாங்க? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து 2030 வரைக்குமே இந்த எஃபெக்ட் இருக்கும். 2030 வரைக்கும் இருக்கும். இன்னும் 4 வருஷத்துக்கு இந்த பாதிப்பு இருக்கும். ஏதாவது ஒரு உணவுப் பொருளில் ஏதாவது ஒன்றுக்காக ஏங்கிக்கிட்டே இருப்பீங்க. கோதுமைக்கோ அரிசிக்கோ ஏதோ ஒன்று. நீங்கள் இப்போ கேஸ் இல்லைன்னா சமைக்க முடியாது. சரி, கேஸ் வந்துருச்சு, அரிசி இல்லாமல் போகலாம், கோதுமை இல்லாமல் போகலாம், பால் பொருட்கள் டிமாண்ட் ஆகலாம். ஏன்னா குரு போகிறது கடகத்துக்கு போகிறாரு. கடகத்துக்கு போனால் அரிசி விலை எனக்கு தெரிஞ்சு 100 ரூபா ஆகிடும். பால் விலை 1 லிட்டர் 50 ரூபா ஆகிடும். எழுதி வச்சுக்கோங்க. சகுனம் சொல்லுதா? பால் விலை கண்டிப்பாக ஒரு லிட்டர் 50 ரூபா ஆகிடும். அரிசி விலை 100 ரூபா ஆகிடும். இந்த எலெக்ஷன் முடியட்டு தான் வெயிட்டிங்கு தமிழ்நாடு. இனி பாருங்கள், 4 நாளைக்கு முன்னாடி 10 ரூபா லிட்டருக்கு ஏற்றிட்டாங்க டீசல், பெட்ரோல் டீசலை விட்டுருங்க. அடுத்து இனிமேல் டீ கடையில் நீங்கள் போய் டீ குடிக்க முடியுமா? 5 ரூபா ஏற்றிட்டாங்களே. டீ, வடை எல்லாமே ஏறிடும். உணவுப் பொருள் அனைத்தையும் ஏறும். அரிசி, பருப்பு, இந்த பால் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு மாதம் ஆச்சு எல்லா கடையிலுமே. இன்னும் ஏற்றுவாங்க. ஓகே. மக்கள் என்ன தான் பண்ணணும்? மக்கள் எப்போ தான் நிம்மதி பெருமிச்சு? அந்த சனி பகவான் தான் மக்கள்னு சொல்லியிருக்கிறேன். சனி கொஞ்சம் மக்கள் சங்கடப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். மக்களை சிந்திக்க வைப்பார். உனக்கு வந்து என்ன அனுபவம் வேணும் அப்படிங்கிறத மக்களுக்கு கொடுக்குறாரு சனி. இதை பிடிச்சிக்கோ முடிக்கிறார் இல்லையா? ஒரு தண்டனை கொடுக்கும்போது நீதிபதி எப்படி இருப்பார், அந்த மாதிரி இந்த தண்டனை காலகட்டம் தான் இது. அதனால் இந்த நேரத்தில் எல்லாமே சிந்திச்சு தான் செய்யணும். கையில் இருக்க பொருளாதார செலவாக இருந்தாலும் சரி, ஏதாவது விரைய செலவுகளாக இருந்தாலும் சரி, தேவை இருந்தால் மட்டும்தான் செய்யணும். அதை அவர் சிம்பாலிக்காக சொல்லிட்டார். அப்போ நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். மக்கள் இயல்புக்கு திரும்ப 4 வருஷம் ஆகிடும். கண்டிப்பாக ஆகிடும். நீங்கள் இந்த டிசம்பர் வரைக்கும் ஒரு காலகட்டம் சொன்னீங்க. டிசம்பருக்கு அப்புறம் இதில் இடையில கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்போ நல்லாயிருக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு 2027 ஒரு 7 மாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் அந்த காலகட்டம் என்ன? அந்த காலகட்டத்தில் என்னென்னா, குரு உச்சமாக வராரு. குரு உச்சமானவுடனே தமிழ்நாடு வந்து 4ஆம் இடம், கடகம் தான் தமிழ்நாடு. அப்போ அந்த தமிழ்நாட்டினுடைய அமைப்பில் வந்து குரு உட்காரும்போது தாய் நாடு தமிழ்நாடுன்னா நம்ம நாடு தான். அப்போ அந்த தாய்மை உணர்வில் போய் குரு உச்சமாகும் பொழுது நமக்கு எல்லாம் கிடைச்சிருங்கிற நம்பிக்கையை விதைப்பார் குரு. அந்த சந்தோஷம் இருக்கும். ஏமாற்றம் 27 லாஸ்ட்லேயே கிடச்சிரும். ஏன்னா அவர் அங்கேருந்து ஜம்பாய் சிம்மத்துக்கு போயிடுவார். குரு பகவான் சைலண்ட் கில்லர். நிறைய பேர் சனி பகவானை தான் குறை சொல்லுவாங்க. ஆனால் குரு தான் சைலண்ட் கில்லர். அவர் எங்கெல்லாம் இருக்காரோ அந்த ராசியெல்லாம் டேமேஜ் பண்ணுவார். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், மிதுன ராசிக்காரங்கெல்லாம் என்ன பாடுபட்டாங்கன்னு கேட்டு பாருங்கள். கடந்த 1 வருஷமாக பிழிஞ்சு காய விட்டுருப்பார். இப்போ அடுத்த வருஷம் இப்போ எந்த ராசிக்காரங்க கஷ்டப்படுவாங்க? கடகம். இந்த பயிற்சி அடைஞ்சோடனே கடகத்துக்கு, அதான் விஜய் ஜாதகத்தை உதாரணம் சொன்னோம் இல்லையா, அவர் கடக ராசி தானே. இந்த ஜூன் மாதம் மாறினோடனே ஒரு ஆட்டம் இருக்குது. ஜூனுக்கு அப்புறம் மார்ச்சுக்கு அப்புறமா இல்லை, ஜூன் வர ஜூன் வரைக்கும், ஜூன்லேருந்தே கடகத்துக்குள்ளே வந்துடுவார். குரு பகவான் கடகத்துக்குள்ளே வரும் பொழுது ஒரு அந்தந்த குரு எந்தெந்த ராசியிலலாம் போய் உட்கார்றாரோ அந்த ராசியெல்லாம் ஒரு அமுக்குவார். விஜய் முதலமைச்சராக இருந்தாலும் கூட கஷ்டப்படுவார் அப்படிங்க. ஆமாம், 7ஆம் பாவகம் வந்து உங்களுக்கு வந்து ராகு உள்ளே வர போகிறார் இல்லையா, கூட்டணி கட்சிகள்லாம் கை விரிக்கும். அது டிசம்பரில்.
இதெல்லாம் நம்ம சந்திக்க வரோம். நீங்கள் சொல்ல இந்த ஜூன்லேயே தான் சொல்கிறீங்க. இந்த ஜூன் தான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இன்னும் 10-20 நாள் தானே இருக்குது. அப்போ இதெல்லாம் நடக்கும்போது நம்ம சொன்னது கரெக்டுன்னு பண்ணுவோம். ஓகே, நிச்சயமாக பொதுமக்களுக்கு ஒரு அவேர்னஸ் பிரதமர் மோடி கொடுத்தாலும் ஜாதக கட்டமைப்பு பிரகாரம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் ஒரு அவேர்னஸோட மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பொதுமக்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும், நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குறோம். கண்டிப்பாக இருக்கணும். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி.